நம்முடைய மூர்த்தியார் கோட்டை என்று இன்று வரை நாம் புகழ்பாடி கொண்டிருக்கிற, இன்றும் மூர்த்தியாருக்கு சிலை வைத்திருக்கிற ஒரு உண்மையிலேயே மூர்த்தியாரின் கோட்டையாம் உக்கோட்டையிலே தொடர்ந்து ஒரு டிஎஸ்பி இருந்தார். 4-5 வருடத்திற்கு முன்னால் அவர் ஓய்வு பெற்று விட்டார். அவர் இங்கே திருவள்ளூருடைய டவுன் டிஎஸ்பியாக இருந்தபொழுது உக்கோட்டையின் மீது தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டே இருந்தார். அண்ணன் அவர்கள் பொறுத்து பார்த்தார். தொடர்ந்து திட்டமிட்டு உக்கோட்டையில் இருக்கிற சகோதரர்கள் உணர்வுபூர்வமான இந்த புரட்சி பாரதத்தினுடைய சிங்கங்களாக இருப்பதை கண்டு மிகவும் ஒரு வன்மத்தோடு தொடர்ந்து அவர் இப்படி வழக்குகளை பதிவு செய்கின்ற பொழுது ஒரு நாள் வெகுண்டெழுந்து அண்ணன் அவர்கள் எஸ்பியை பார்க்க வருகிறார். எஸ்பி சேம்பரில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் மிக கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து ஒரு திட்டமிட்டு உங்களுடைய டிஎஸ்பி தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இது நியாயமில்லை, இது மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அந்த டிஎஸ்பி எஸ்பி சேம்பர் உள்ளே வந்து விட்டார். எதேச்சையாக அவர் இந்த வழக்கு விஷயமாக என்று தெரியவில்லை, எதேச்சையாக வந்துவிட்டார். அண்ணன் அந்த டிஎஸ்பியை பார்த்தவுடன் சொன்னார், நீங்கள் உண்மையிலேயே வீரனாக இருந்தால் உங்கள் யூனிஃபார்மை கழட்டி வைத்துவிட்டு கீழே வாருங்கள், நானும் வருகிறேன், யார் என்று பார்த்து விடலாம் என்று சவால் விட்ட தருணம் வரலாறு இருக்கிறது. நிகழ்வு எஸ்பி சேம்பர் உள்ளேயே ஒரு டிஎஸ்பியை யூனிஃபார்ம் கழட்டி விட்டு வாருங்கள், நீங்களா நானா என்று இந்த எஸ்பி ஆபீஸிலே பார்த்து விடலாம் என்று சவால் விட்டார். அதற்கு பிறகு உடனடியாக அந்த எஃப்ஐஆரை அன்றே எம்எம் செய்து விட்டார்கள். இது தவறான வழக்கு என்று எம்எம் செய்துவிட்ட வரலாறுலாம் இருக்கிறது.